தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். வெகு நாட்களாக இருந்த இந்த எல்பிஜி சிலிண்டர் புக்கிங்ல இப்போ ஒரு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கு. அதாவது எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி செய்வதில் உங்களுக்கு ஏதாவது தாமதம் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி தாமதம் ஏற்பட்டவங்க பெரும் சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. அதாவது சிலிண்டர் புக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் டெலிவரி பண்ணுறதுல லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ ஆன்லைன் மூலமாக நீங்கள் புகார் செஞ்சு சீக்கிரமாக அந்த டெலிவரியை வாங்கிக்கலாம் அப்படின்றதான் தகவல் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான மகிழ்ச்சி தரும் தகவல்கள் உடனடியாக நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, புரிஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த பகுதிகளில் நடக்கிற போரால உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் நேரடி தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிச்சிருக்கு. பொதுவாகவே எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையை பல நகரங்கள்ல எரிவாயு முன்பதிவுகள் ஏற்கப்படுவதில்லை. அதாவது நீங்க சிலிண்டர் புக் பண்ணா அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஃபெயில்ட் ஆகி போகுது. கால் பண்ணாலும் அந்த புக்கிங் ஏஜென்சிக்கு கால் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த எரிவாயு விநியோகம் உறுதி செய்யப்பட்டதாக பயனாளர்களுக்கு மெசேஜ் வரும். ஆனா உண்மையிலே அவங்களுக்கு சிலிண்டர் இன்னார் வரைக்கும் வந்திருக்காது, மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கும். இதன் விளைவாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினாங்க. நீங்களும் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்து இன்னும் உங்களுக்கு சேரலனா கவலைப்படாதீங்க. புகார் அளிப்பதற்கான வழிமுறைகள் இப்போ விரிவா நம்ம பார்க்க போறோம். இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவே இருக்கும். நிறைய யூடியூப் சேனல்ல இதை சொல்லி இருக்க மாட்டாங்க. நாம இதை ஆர்டிகல்ல இருந்து எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் எதுக்காக நமக்கு இந்த தாமதம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படாமல் போவதற்கு பல காரணம் இருக்கும். பொதுவாக விநியோக பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து சிக்கல் ஆகியவை இவற்றுக்குள் சில சொல்லலாம். ஏன்னா இந்த சிலிண்டர்களை கள்ள சந்தைக்கு திசை திருப்புவதற்காக தங்கள் பதிவேடுகளில் மோசடியான உள்ளீடுகளை செய்யும் முகவர் விற்பனையாளர்கள் பலர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சிலிண்டர் புக்கிங் போட்டிருப்பீங்க, இன்னும் 2 நாளில் புக்கிங் வீட்டுக்கு டெலிவரி ஆகும் மெசேஜ் வந்திருக்கும். ஆனால் டெலிவரி பண்ணாமல் அவங்க வேற எங்கேயாவது கள்ளச்சந்தையில் சேல்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மக்களுக்கு அரசு ஏற்கனவே பயனுள்ள வகையில் சிலிண்டர் புக் பண்ணால் உடனே டெலிவரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கேஸ் ஏஜென்சிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருந்தாலும் ஒரு சில டைமில் டிலே ஆகிட்டு தான் இருக்கு. இது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துதுங்க. ஆனால் இதில் நல்ல செய்தி என்னன்னாக்கா, சிலிண்டர் விநியோகப்படவில்லை என்னாலும் நீங்கள் இப்போது புகார் தெரிவிச்சுக்கலாம். அதாவது எனக்கு இன்னும் சிலிண்டர் புக் ஆகிடுது ஆனால் டெலிவரி ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அதை எப்படி நீங்கள் புகார் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முகமையை தொடர்பு, அதாவது உங்க கேஸ் ஏஜென்சியை நீங்க கால் பண்ணி எதுக்கு நீங்க லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரச்சனை தீர்க்கப்படாம இருந்ததுனாக்கா இந்தியன் பாரத் இந்த ஹெச்பி கேஸ் இதுல வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன் மூலயமாவே ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல பண்றது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய தொலைபேசி நம்பர்களுக்கும் கால் பண்ணி நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. எந்தெந்த நம்பருக்கு கொடுக்கணும் அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்பிளே பண்றோம், பார்த்து அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அதாவது நான் புக் பண்ணி இவ்வளவு நாள் ஆகியும் எனக்கு சிலிண்டர் டெலிவரி ஆகாம லேட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு பெரும் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ஆக்ஷனை அவங்க எடுத்து சீக்கிரமா டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. ஏஜென்சில உங்களோட கம்ப்ளைண்ட்டை கிளியர் பண்ணல, அதாவது ரெக்டிஃபை பண்ணலனா நீங்க அரசு நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் இணையதளத்தை பார்வையிட்டு நீங்கள் ஒரு குறை தீர்ப்பு புகாரை பதிவு செய்யலாம். இது அந்த பிரச்சனையிலிருந்து விரைவாக நிவாரணம் பெற உங்களுக்கு உதவும். எரிவாயு சிலிண்டர் தொடர்பான புதிய விதிமுறை பாத்தீங்கன்னா, பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில இந்திய அரசு விதிமுறைகளை திருத்தியுள்ளது. அது தற்போது 25 நாட்களுக்கு பிறகு 2வது சிலிண்டரை நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்னதா பாத்தீங்கன்னா இந்த காத்திருப்பு காலம் 21 நாட்களா இருந்ததுன்றதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சிலிண்டர் எரிவாயு விலை உயர்வுங்க. அதாவது இதனிடையே இந்த விலை உயர்வை தொடர்ந்து நாட்டின் தலைநகரான டெல்லியில வீட்டு உபயோக சிலிண்டர் விலை பாத்தீங்கன்னா 913 உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த உங்களுக்கான எல்பிஜி தட்டுப்பாடு இல்லாம சீக்கிரமா எல்லாருக்கும் பொதுவா கிடைக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் வழிவகை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல நிறைய வீடியோகள் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.